அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 16. இஸ்லாமிய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈராக்கில் பிறந்தவர்கள். நபிமார்களின் வரிசையில் இவர்கள் தனி இடத்தை பெற்றுள்ளார்கள். புனித குர்ஆனில் இவர்களை பற்றி விமர்சனம் 69 முறை இடம்பெற்றுள்ளது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை, அரபியரின் பாட்டனார், பைத்துல்லா காபாவை நிறுவியவர், அரபியருக்கு அறவழி காட்டியவர் என வர்ணிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹு தஆலா இவர்களுக்கு விசேஷமான அருளையும் பர்க்கத்தையும் சிறப்பையும் வழங்கியிருந்தான். இவர்களுக்கு பின் தோன்றிய நபிமார்கள் அனைவருமே இவர்களின் சந்ததியினர் ஆவார். இதனாலேயே இவர்களுக்கு அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை என்ற புனைப்பெயரும் உண்டு. இறைத்தூதர் என்ற சிறப்புடன் இவர்களை செல்வந்தராகவும் அல்லாஹ் ஆக்கியிருந்தான். தர்ம சிந்தனை, பரந்த மனப்பான்மை, விருந்தோம்பல் ஆகிய பண்புகளை பெற்றிருந்தார்கள். இத்துடன் பொறுமை, இறை நம்பிக்கை, பிறரின் மீது அன்பு செலுத்துதல் இவர்களின் சிறப்பம்சமாகும். அன்னலாரின் அற்புதம். மிக பெரிய அற்புதம் குர்ஆன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் பெரும் அற்புதமாகும். இதை பற்றி அன்னலார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது: இறை தூதர்கள் அனைவருக்குமே இது போன்ற அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதை கண்ட மக்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள். பிற்காலத்தில் அவை எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. எனக்கு அருளிய அற்புதம் குர்ஆன் ஆகும். இதை வஹீன் மூலம் அல்லாஹு தஆலா எனக்கு அருளியுள்ளான். இதனின் தியாகம் கியாம நாள் வரை இருக்கும். மற்ற இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டவர்களை விட என்னை ஏற்றுக்கொண்டவரின் எண்ணிக்கை கியாம நாளில் அதிகளவு இருக்கும் என நம்புகிறேன். இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகை கிப்லாவை முன்னோக்குதல். நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறான். ஒரு சுன்னத்தை பற்றி. மாலை நேரம் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரம் ஓத வேண்டிய துவா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நெருப்பை அணைக்கும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்: நீங்கள் எங்கேயாவது நெருப்பு பிடித்திருப்பதை பார்த்தால் அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள். ஏனென்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதால் அந்த நெருப்பு அணைந்துவிடும். ஒரு பாவத்தை பற்றி. வறுமைக்கு பயந்து குடும்ப கட்டுப்பாடு. குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான்: நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். அவர்களை கொல்லுவதால் பெரும் பாவமாகும். வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லுவது அல்லது கருத்தடை, கருக்கரைப்பு போன்றவை எதுவானாலும் ஹராமாகும். உலகத்தை பற்றி. உலக செல்வம் கொஞ்சம் நாட்களே. குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான்: உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவை எல்லாம் அற்பமாகி இவ்வுலக வாழ்க்கையின் சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பவை மிகவும் மேலானதாகவும் நிலைத்திருப்பதாகவும் இருக்கின்றன. இதை நீங்கள் அறிந்திட மாட்டீர்களாம். மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தி. அறிவிப்பாளர் ஒருவர் சொர்க்கவாசிகளிடம் அறிவிப்பார்: நீங்கள் நிரந்தரமாக ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். நோய் உங்களை அணுகாது. நீங்கள் நிரந்தரமாக ஜீவித்திருப்பீர்கள். மரணம் உங்களை ஒருபோதும் அணுகாது. நீங்கள் நிரந்தரமாக இளமையுடன் இருப்பீர்கள். முதுமை உங்களை அணுகாது. நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எவரிடமும் என் தேவையும் உங்களுக்கு ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நபி வழி மருத்துவம். வெந்தய வைத்தியம். வெந்தயத்தால் சுகம் பெறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: வெந்தய கசாயம் காமாலை, ஜலதோஷம், நீண்ட கால இருமல், வயிற்றுப்புண் ஆகியவற்றை குணப்படுத்துவதுடன் நெஞ்சு சளியை சிறப்பாக கரைத்து வெளியேற்றுகிறது. மனசிக்கல் போக்குகிறது. அன்னலாரின் அறிவுரை. இணை வைப்போருக்கு மாற்றதாக நடத்திடுங்கள். தாடியை வளர்த்தும் மீசையை
கத்தெரியுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.